Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது Attack on Titan episode 82 part 1. ஓபன் பண்ணா டிராஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ட காட்டுறாங்க. எல்லா வீடுகளும் அப்படியே அதிர்ந்துகிட்டு இருக்குது. சிகன்ஷினாவை சுத்தி என்னென்னலாம் நடக்குதுன்னு காட்டினாங்க. அதே நேரம் மத்த டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னாச்சு ஏதாச்சுன்னு காமிக்கணும்ல. அந்த செவுரு உடைஞ்சு விழுந்து ஏகப்பட்ட பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சோல்ஜர் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் உயிரோட இருக்காரு, சீக்கிரம் வாங்க காப்பாத்தணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு காப்பாத்துவாங்க. இது யாரு தெரியுதா? ஹிச்சின்னு ஒருத்தி இருந்தாலே அவதான். நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு வந்து அடிப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. டைட்டன்ஸ் எல்லாமே இப்போ ரம்பிளிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. இதனால ஏகப்பட்ட பாதிப்புன்னு பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் என்னன்னா, திடீர்னு எரன் பேசினப்போ அந்த ட்ரீம் மாதிரி வந்துட்டு போச்சுல்ல, அதுதான் என்னன்னு புரியல. அப்ப அடிபட்டு கிடந்த ஒரு பாட்டி என்னோட வீடு எல்லாம் எரனாலதான் அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கதறிட்டு இருப்பாங்க. அங்க சில பீப்புள்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னா ஏகப்பட்ட பேருக்கு மேல கல்லு விழுந்து இருக்குது. அதுல ஒருத்தரோட பையனை கொன்னுட்டாங்களாமா. யாரு கொன்னான்னு கேட்டா எரனாமா. எரன் காப்பாத்துறேன்னு சொல்லி நம்ம ஆளுகளையே கொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு ஒரு சைடு ஆளுங்க சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு சைடு ஆளுங்க எரன் மட்டும் இந்த வால் டைட்டன்ஸை எழுப்பலைன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்மள கொல்ல வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணதானே செய்யணும். சாக்ரிஃபைஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது. அப்படி வர்ற வெற்றி ஒரு வெற்றியே இல்ல. நாங்க அதை ஏத்துக்கிறோம்னு ஒரு குரூப்பும் ஏத்துக்க மாட்டேன்னு ஒரு குரூப்பும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹிச் இதை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாவா. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே இப்ப பிரிவினை வந்துருச்சு. எரனு கஷ்டப்பட்டு உலகத்துக்கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்தினா இவங்களுக்குள்ளேயே இப்ப மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ஆனா இப்படியே விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த டைம் ஏகப்பட்ட குதிரை வண்டிங்க உள்ள வரும். ஹிச் அவங்க ஆளுங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ரியட் கேஸ கொண்டு வர சொல்லிட்டு இவன் நேரா புலம்பிக்கிட்டே உள்ள போவான். ஷிகன்ஷினால எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த டைம் யாரோ உள்ளுக்குள்ள நடந்து போன கால் தடம் இருக்கும். அதாவது தண்ணியில நனைஞ்சிருக்காங்க போல. அதுவும் பேஸ்மெண்ட்ல இருந்து வருது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே போனா ஒரு ரூம்குள்ள போகுமா. சரி என்னன்னு ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா ஆனி அலேக்கா பிடிச்சு லாக் பண்ணி கழுத்துல அவ ஷார்ப்பான ஒரு மோதிரம் போட்டிருப்பான்ல, அதை வச்சு ஏதாச்சும் சத்தம் போட்ட கீச்சிருவன். கீச்சு ஒழுங்க மரியாதையா உன்னோட ஜாக்கெட்டை கழட்டும்பா. ஹிச்சும் பயந்து கழட்டுவான்னு பார்த்தா அவளை அலேக்கா தூக்கி ஒரே அடி. யாரு? ஆனியவே. மேட்ரு என்னன்னா அவ வீக்கா இருக்கான். சொல்ல போனா அவளை பாட்டின்னு நினைச்சாலாமா. எப்படி உன்னைய தூக்கி அடிக்கிற நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒண்ணு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இவதான் ஹிச்சுன்னு. சரி இப்ப என்னன்னா இவ மேல வந்துட்டா. இங்க வச்சிருந்த ஆபத்து. ஏன்னா எப்ப வேணாலும் டைட்டனா மாறுவாளே, அதனால பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு படுக்க போட்டு கைய பின்னாடி கட்டி ஹெல்ப்புக்கு ஆளுகளை கூப்பிடுவான். நீ என்னதான் கூப்பிட்டாலும் வேஸ்ட் அப்படின்னு ஆனி சொன்ன உடனே கைய பார்த்தா ஆனி அவளோட கைய அப்பவே கட் பண்ணிருக்கா. சோ நான் எப்ப நினைச்சாலும் என்னால டைட்டனா மாற முடியும். சோ நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலன்னா உனக்கு தான் ஆபத்தும்பாலா. ஹிச்சு பாத்தீங்கன்னா செம பிரில்லியன்ட். கண்ணு சும்மா மிரட்டிட்டு இருக்காத. சொல்ல போனா நீ இப்ப வீக்கா இருக்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு எல்லாம் உன்ட்ட எனர்ஜி இல்ல. சும்மா மிரட்டிட்டு இருக்காதேம்பா. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் ட்ரை பண்ணாத வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன்பா. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்துட்டானுங்க. கதவை தட்டுறாங்க. ஹெச் நீ ஓகேவான்னு. இப்ப என்னன்னா ஆனி வேற இப்படி பயன்படுத்திட்டாளா நான் டைட்டனா மாறுவேன்னு. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க உள்ள வந்து இவ டைட்டனா மாறினா எல்லாருமே செத்துருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிக்கிட்டு இருப்பா. அப்புறம் என்ன ரிஸ்க் எடுக்க முடியுமா? ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவளை நேரா குதிரை பண்ணைக்கு கூட்டு வந்துருவான். ஏன்னா அவளுக்கு குதிரை வேணும்னு சொல்லியிருப்பான். பரவாயில்லமா, நான் நினைச்சதை விட நீ ஸ்மார்ட்டா தான் இருக்க அப்படின்னு உன்னை ஹிச்சு கடுப்பாயி வாய மூடு. நீ இந்த டவுனை விட்டு தான் போறேன் அப்படின்னா நான் உன்னை தடுக்கிறதுல எந்த ரீசனும் இல்ல. தாராளமா போம்பா. ஏன்னா இதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து உன் மூஞ்சா அடிக்கடி பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல பாத்தியா. அதனால போய் தொலைன உடனே அவ கேவலமா பேசுவா. யாரு? நம்ம ஆனி. எனக்கும் உன்னோட புலம்பலை நீ கேட்க தேவையில்லை. ஏன்னா நீ உன் ஃப்ரெண்ட பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு காதுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும்பா. அவளுக்கு ஷாக்கு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீ ஃபுல்லா கான்சியஸ்ல தான் இருந்தியான்னு கேப்பா. அப்புறம் தான் மேட்டர் தெரியுது. 4 வருஷமா அவ ஏதோ ட்ரீம்ல இருந்த மாதிரி இருந்திருக்கான். அப்போங்கும் போது அவளுக்கு ஹிச்சும் அர்மினும் பேசுறது மட்டும் எங்கேயோ தூரத்துல கேட்ட மாதிரி கேட்கும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரே இருட்டு தான். டேனி தேங்க்ஸ் சொல்லுவான். ஏன்னா இவங்க வந்து அடிக்கடி பேசுறதுனால தான் இவளுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா சடனா என்னாச்சுன்னு தெரியல. என்ன அந்த கிறிஸ்டல்ல இருந்து வெளியில தூக்கி போட்டுருச்சு. அப்பந்தான் அவ எரனோட வாய்ஸையும் கேட்டிருக்கான். நிஜமாவே இந்த உலகத்தை எரன் அழிக்க தான் போறானான்னு கேப்பா. வா போவோன்னு சொல்லிட்டு அவளை குதிரையில ஏத்தி கூட்டு போவா. ஏன்னா அவ இருக்க டயர்டுக்கு அவளால குதிரை ஓட்ட முடியாது. வெளியில போனா ரம்லிங் நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு மிரண்டுட்டா. நிஜமாவே டைட்டன்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கான்னு கேப்பாளா. என்ன மேல மட்டும் பார்த்துட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, கீழேயும் பாருங்கப்பா. பார்த்தா பெரிய சைஸ் கால் தடம். இப்போதைக்கு இவ சோல்ஜரா பண்ணிட்டு இருக்க ஒரே வேலை டெட் பாடிஸ் ஆள்றதும் டெப்ரிஸ நீக்கிறதும் தான். ஏன் இவளும் எரனும் சண்டை போட்டாங்களே அப்பவும் இவங்க இந்த வேலையை தான் பண்ணாங்க. உங்களால சாகிறதெல்லாம் அப்பாவி மக்கள் தான். சரி உன்னோட மிஷன்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட மக்களோட பாடிஸ் எல்லாம் நசுங்கி போய் கிடக்கிறத பார்க்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ற? சந்தோஷமா இருக்குமா
உனக்குன்னு கேப்பா. இதை எப்படி சொல்றதுன்னு அவளுக்கே தெரியல. என்னன்னா மக்களை கொல்றதுக்காக மட்டும்தான் இவங்க ட்ரைனிங்கே எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். அப்புறம் எப்படி கொல்லாம இருப்பாங்க? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சோல்ஜரா அவங்க லேண்ட தாண்டி வெளியில போனாலே வெளியில இருக்க சோல்ஜர்ஸையும் சரி சிவிலியன்ஸையும் சரி கொல்றது தப்பு இல்ல, சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பழகி இருக்காங்க. இப்படி இவ சொல்லிட்டே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே தான் வருவா. அங்க நிறைய பேர் செத்து கிடப்பாங்க. எல்லாம் அந்த வால் டைட்டன் நடந்து போனதுனால வந்த விபரீதம். அதுங்கெல்லாம் மொத்தமா அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? ஹேனியை பொறுத்த வரைக்கும் எல்லியன்ஸோட முன்னோர்கள் பண்ண தப்ப இவங்க சரி செய்யணும், இந்த உலகத்தை காப்பாத்தணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணாலும் சரி அது தப்பு இல்ல. ஹிச் என்ன சொல்லுவா, அர்மின் உன்னோட பொசிஷன் என்னன்னு என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தானே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்காக தானே இவங்க இஷ்டத்துக்கு கொன்னாங்க. ரம்பிளிங் நடந்தா உலகத்துல அத்தனை பேரும் சாவாங்க, இதுனா கொஞ்சம் பேர் தானே கரெக்டான்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா, இல்ல எனக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறத பத்தி எல்லாம் கவலையே இல்ல, சொல்ல போனா அது எனக்கு முக்கியமும் கிடையாதும்பா. இப்படி சொல்லிக்கிட்டே அவளை பத்தி சொல்லுவா. என்னன்னா ஆனி பிறந்தப்பவே அவங்க அம்மா அப்பா இவளை கைவிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆனியோட அம்மா வந்து ஒரு மார்லே, அப்பா வந்து ஒரு எல்டியன், அதனால இவளை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதான் இன்டர்மென்ட் ஜோன்ல இருக்க ஒரு எல்டியன் ஒருத்தர் அவளை எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா அவளை குழந்தை மாதிரி எல்லாம் விளையாட விடல, பயங்கரமான ட்ரைனிங். என்னன்னா இவ ஒரு வாரியர் ஆகணும், அப்பதான் இவங்களோட லைஃப் பெட்டர் ஆகும்னு சொல்லி அவங்கள போட்டு படாத பாடுபடுத்துவான். அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த டைட்டனா மாறுறாங்கல்ல அதுல ஒரு வாரியரா ஆனி போய் சேர்ந்துட்டானா இவ மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு செம லைஃப் கிடைக்கும். மார்லே ஆளுங்கெல்லாம் மதிப்பாங்க, எல்டியன்ஸ்னு ஒதுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பேருக்காக தான் இவளை போட்டு அந்த பாடுபடுத்துவான். அதுவும் சும்மால செவனி அடி விழும், அவளுக்கெல்லாம் வெறியாவும். ஆனா சின்ன பொண்ணாச்சே என்ன பண்ண முடியும், அடிய வாங்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவ சில வருஷத்திலேயே நல்லா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஆனவ. அவளை எடுத்து வளர்த்த அவங்க அப்பாவையே போட்டு பொழந்துட்டா. அதுக்கப்புறம் அடி பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு பொங்கு பொங்கு பொங்குன்னு தான் விழும். அப்படி அவ அடிச்ச அடியில இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அவரால் நடக்க முடியாது. ஆனா அந்த ஆளு பாத்தீங்கன்னா அந்த வழியிலையும் அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடான ஆனியால இப்ப வெப்பன் இல்லாமயே யார வேணாலும் கொல்ல முடியும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டா. இதுதான் உன் லைஃப் ஸ்டோரியானு கேட்பாளா. ஏமா நீ பேசுறத நான் 4 வருஷம் கேட்டல, கொஞ்ச நேரம் பொறுமையா கேட்க மாட்டியா, ஏன் இடையில டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவா. என்னன்னா அப்பத்துல இருந்து அவளுக்கு மக்கள் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அத பத்தி கவலையே இல்ல. எந்த உயிருக்குமே மதிப்பு இருக்கிறதாவே அவன் நினைக்கல. அது அந்த பூச்சியை வச்சு டெமோ காட்டுவாங்க, நசுக்கி கொன்னுட்டு அவ பாட்டு கேஷுவலா இருப்பா. இது மத்தவங்க லைஃப் மட்டும் இல்ல, அவ லைஃபுக்குமே வேல்யூ இல்லன்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் பா. எப்போன்னு கேட்டா ஆனி, பெர்டோல்ட், ரெய்னர், மார்சல் எல்லாருமே வந்து பாரடைஸ் ஐலாண்ட் மிஷனுக்காண்டி கிளம்ப இருந்தாங்கல்ல, அன்னைக்கு காலையில அவங்க அப்பா அவ கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருமா, நான் உனக்கு எல்லாமே தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டேன், நான் ஒரு நல்ல அப்பாவா உங்ககிட்ட இருந்தது இல்ல அப்படின்ட்டு கதறி கதறி அழுது எப்படியாச்சும் உயிரோட திரும்பி வந்துரு, நீ வாரியரு இல்ல ஒரு மார்லையன் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல, நீ திரும்பி வந்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு அவரு கண்ணீர் கடல்ல ஸ்விம் அடிக்கிறத பார்த்தவொன்னதான் அவளுக்கே புரியுது அந்த மனுஷன் இவளை உண்மையாவே அவரோட பொண்ணாதான் பார்த்திருக்காருன்னு. அதனால நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தா. சோ இப்ப என்னோட அப்பா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நானும் தான் இப்ப வரைக்கும் நான் பண்ண எல்லா விஷயமுமே மன்னிக்க முடியாத ஒரு தப்பு தான், ஆனா அப்படி பண்ணாதான் என் டேடியை பார்க்க முடியும்னா நான் எல்லாத்தையும் மறுபடியும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே ஹிட்ச், நீ இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. ஏன் அப்படின்னா ஆனி ரொம்பவும் பேசவே மாட்டான். இவ்வளவு நாளா அவன் மனசுக்குள்ள இருந்த ரகசியத்தை இப்பதான் சொல்லியிருக்கா. இனி இதுக்கப்புறம் நீ போயிட்டு என்னதான் திரும்பி வந்தாலும் நீ பார்க்க போறது இடிஞ்சு போன பில்டிங்ஸையும் டெட் பாடிஸையும் மட்டும்தான், வேற இங்க ஒண்ணு இருக்க போறது இல்லம்பா, அவன் எனக்கு தெரியும்னு சொல்லுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சைல அப்படியே அந்த டைட்டன்ஸுக்கு எல்லாம் நடந்து போயிட்டு இருக்குதுங்க, பார்க்கவே பட்டு பயங்கரமா இருக்குது. சரி இனி இதுக்கப்புறம் ஐலாண்ட தவிர மத்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள்லாம் எவ்வளவு கொடூரமா சாக போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.